இந்தியா இங்கிலாந்து கிட்ட கடைசி டெஸ்ட் போட்டி ஜெயிச்சது ஃப்ராடு வேலை பண்ணிதான் சொல்லிட்டு விமர்சனம் செய்திருக்கிறார் பாகிஸ்தானுடைய முன்னாள் பவுலர் ஷபீர் அஹ்மது. எல்லா நாட்டு வீரர்களுமே சிராஜையும் மற்ற வீரர்களையும் இளம் வீரர்களாக இருந்து கொண்டு இங்கிலாந்து மண்ணில் போயிட்டு இங்கிலாந்து காரணங்களுக்கே தண்ணி காட்டி இருக்காங்கன்னா அது பாராட்டக்கூடிய விஷயம் தான் சொல்லிட்டு பாராட்டி இருக்கிறாங்க. ஆனா பாகிஸ்தான்காரன் போர்ல தோத்துட்டு தோல்வியை ஒத்துக்காம அதிகாரத்துல இருக்கிறவங்கலாம் அந்த நாட்டு மக்களை நாம ஜெயிச்சிட்டோம்னு சொல்லிட்டு நம்ப வைக்கிற மாதிரி அவனுங்களே ப்ரொமோஷன் கொடுத்தானுங்களா. அதே மாதிரி இங்க 80 ஓவர் முடிஞ்ச பிறகு இவங்க ஏன் பழைய பந்தை தொடர்ச்சியா பயன்படுத்தணும், நியூ பாலை ஏன் பயன்படுத்தல, பந்து எப்படி அதிகமா ஸ்விங் ஆச்சு, இந்த மாதிரி கொஸ்டின் எல்லாம் எழுப்பிட்டு இவங்களே பதில சொல்லி இருக்கிறாரு. அதாவது அந்த ஷபீர் அஹ்மது என்ன சொல்லி இருக்காரு தெரியுமா, வேஸ்லினை பயன்படுத்தி தொடர்ச்சியா ஷைனா வச்சுக்கிட்டதுனாலதான் பால் வந்துட்டு பயங்கரமா ஸ்விங் ஆச்சு, ஆகையனாலதான் நியூ பால் எடுக்கலன்னு சொல்லிட்டு அம்பையர்ஸ்க்கு என்ன அறிவிப்பு கொடுத்திருக்காங்க, நீங்க இந்த பந்தை லேபுக்கு அனுப்பி சோதனை பண்ணணும்னு சொல்லிட்டு அறிவிப்பு கொடுத்திருக்காரு. ஏண்டா உங்களுக்கெல்லாம் உங்க நாட்டில் இருக்கக்கூடிய பாகிஸ்தான் வீரர்கள் பங்களாதேஷ் கிட்ட T20 தோத்து போயிருக்காங்க, கோச்சர் சரியில்லை, உள்ள இருக்கக்கூடிய பிளேயர்கள் சரியில்லை, ஆக மொத்த நாட்டில் இருக்கக்கூடிய கிரிக்கெட் போர்டே சரியில்லை, இதெல்லாம் எவனும் கண்டுக்கல. இதை கண்டுக்காம மற்ற நாட்டில் இருக்கக்கூடிய குறைய மட்டும் வந்து தேடி பாக்குறானுங்க. ஆல்ரெடி நீங்க 2024 வேர்ல்டு T20 இந்தியா ஏமாத்தி தான் ஜெயிச்சாங்க, அதாவது ரிவர்ஸ் ஸ்விங் பண்ணாங்க, அதுவும் பால சேதப்படுத்தி சொல்லிட்டு ஒரு ட்வீட்டை போட்டானுங்க. அதே மாதிரி சாம்பியன்ஸ் டிராஃபி ஏமாத்தி தான் ஜெயிச்சாங்கன்னு சொல்லிட்டு ஓபனா சொன்னானுங்க. இந்த மாதிரி ஜெயிச்சவங்க மேல குறை சொல்றதுக்கு பதிலா உங்க நாட்டுல இருக்கக்கூடிய குறைய சரி பண்ணா கண்டிப்பா நீங்க வேர்ல்டு கப்போ ஏதோ ஒரு கப்போ நீங்க ஜெயிச்சிருக்கலாம். அட்லீஸ்ட் ட்ரை சீரிஸ் சொல்லக்கூடிய நியூசிலாந்து, சவுத் ஆப்பிரிக்கா, பாகிஸ்தான் இதுலயாச்சும் ஜெயிச்சிருக்கலாம். அப்படி இல்லையா சாம்பியன்ஸ் டிராஃபில செமி ஃபைனலாவது போயிருக்கலாம். இதெல்லாம் எதுவுமே நடக்காது. காரணம் என்ன தெரியுமா, ஜெயிச்சவங்க மேல குறைய கண்டுபிடிக்கிறத விட்டுட்டு நம்ம பக்கம் இருக்கிற குறைய கண்டுபிடிச்சு அதை சரி பண்ணிக்கோங்க, அதுதான் சரியா இருக்கும். ஆக மொத்தம் இந்தியாவோட லெஜண்ட்ஸ் டீம் பண்ண மாதிரி பாகிஸ்தான் கூட இனிமேல் இன்டர்நேஷனல் மேட்ச் விளையாடணுமா விளையாடக்கூடாதான்னு சொல்லிட்டு நீங்க கமெண்ட்ல சொல்லுங்க. கிரிக்கெட் நிகழ்வுகளை ஒரு நிமிடத்துல தெரிஞ்சுக்கணுமா, ஷார்ட்ஸ் தமிழை ஃபாலோ பண்ணுங்க.